அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேலையில் கொடுக்கப்பட்ட வார்த்தை லூக்கா 2:8 யோவான் 2:8 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததன்றி பந்தி விசாரிப்புக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, ருசி பார்த்த உடனே அவ்வளோ ருசி, மணவாளனை அழைக்கிறார். அந்த பந்தி விசாரிப்பு மணவாளனை அழைக்கிறார். நம்மளுக்கும் கர்த்தராகிய இயேசு திராட்சரசம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினார். கானான் தேசத்தை தருவேன், இந்த தேசத்தை தருவேன், இந்த 7 தேசத்தை தருவேன்னு சொல்லினார். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினவர். 430 வருடத்துக்கு அப்புறம் கத்தியுமின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி மீட்டெடுத்து வந்தார். மீட்டெடுத்து வந்து கர்த்தராகிய இயேசு இஸ்ரவேலை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நம்ம கர்த்தராகிய இயேசுவை அண்டிக் கொள்ளணும். அவரே நம்ம அவதார புருஷன், அவரே சர்வ வல்லவர், நம்மளுக்கு மிகப்பெரியவர். பாருங்கள், ஓசியா 2ஆம் அதிகாரம், ஓசியா 2, நித்திய விவாகத்தை என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதி நியாயமும் கிருபையோ இரக்கமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன். நம்ம கர்த்தராகிய இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணணும். பரிசுத்தமாக இருப்போம். நாங்கள் உங்களுடைய வழியில் நடப்போம். உங்களுடைய வார்த்தையை செவி கொடுப்போம். அங்கே பந்தி விசாரிப்பு வேலைக்காரனை 6 கச்சாட்டியில் தண்ணீர் நிரப்புங்கன்னு சொன்ன வேலைக்காரன் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. 6 கச்சாட்டியில் தண்ணீர் நிரப்புனாங்க. அவர் வார்த்தைக்கு கீழ்பட்டாங்க. அதே போல் நம்ம அவர் வார்த்தையை கீழ்படும் போது நித்திய விவாகம் பரலோகத்தில் நித்திய ஜீவ கிரீடன். அவரே என்றென்றைக்கு ஜீவிக்கிறவர், நம்மளுக்கு சாகாவரத்தை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த பூமியில் போராட்டங்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் வருது. நம்ம கர்த்தராகிய இயேசுவோடு இருக்கணும். இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கணும். ஓசியா 6:6 பலி அல்ல இரக்கத்தையே தகன பலியை பார்க்கல தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். அதை அவன் போல உடன்படிக்கை நம்ம மீறக்கூடாது. உடன்படிக்கை பண்ணணும். கர்த்தராகிய இயேசுகிட்ட எல்லாவற்றிற்கும் உடன்படிக்கை பண்ணணும். பரிசுத்தம் பண்ணிக்கணும். அப்பொழுது அவர் பாருங்கள் 20 ஓசியா 2:20 உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் என்ன மறுபலி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுபலி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுபலி கொடுக்கும். பூமி தானியத்துக்கு திராட்சரசத்துக்கு எண்ணெய்க்கும் மறுபலி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுபலி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாத இருந்த அவர்களுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாத இருந்த அவர்களுக்கு நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள். நம்ம உடன்படிக்கை பண்ணணும். எல்லாவற்றிலும் வேதத்தை வாசிக்கணும். உடன்படிக்கை அதிகாலையில் வேதத்தை 3 மணி நேரம் வாசிப்பேன், 3 மணி நேரம் ஜெபிப்பேன், நேரம் கிடக்கும் போதெல்லாம் ஜெபிப்பேன். தாவீது சொன்னான், எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். உடன்படிக்கை பண்ணணும். பண்ண தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம். வெறுங்கோலமாக சென்ற யாக்கோபை 2 பரிவங்களோடு வர வைத்தார். வெறுமையாக இருந்த இஸ்ரவேலை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தாரு. நம்ம பண்ணணும். இந்த நாளிலே நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுங்க, மனம் மாறுங்க. ராபோஜனை எடுத்து ஆண்டவருக்காக நிற்கும்போது பாருங்கள் 18 ஓசியா 2:18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகளோடு ஆகாயத்து பறவைகளோடு பூமியின் ஊரும் பிராணிகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தை யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டு இருக்க பண்ணு. அப்பொழுது நம்மளுக்கு ஆசீர்வாதம். உலகத்தில் போராட்டங்கள்லாம் அகற்றி போடாது. தேசங்கள்லாம் சமாதானம். சாலமோன் ஆலய கட்டின உடனே தேசத்தெல்லாம் சமாதானம். அவன் திராட்சை மரத்தின் கீழும் அத்தி மரத்தின் கீழே சுகமாய் படுத்திருந்தது போல் நம்மளை படுக்க வைப்பார். சுற்றி சமாதான பிறப்பு. அவரோடு உடன்படிக்கை பண்ணுங்க. அவர் தான் நம்மளுக்கு நித்திய விவாகம் பண்ணணும். நம்ம தேசத்தை விவாகம் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானதை தருவார். தேசத்தை செழிப்பாக மாற்றுவார். தேசத்தில் சுகமாக இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம இப்போ ஜெபிப்போம். ருசி உள்ள வாழ்க்கை. நீரே வார்த்தையின்படி நாங்கள் 6 நாளும் ஜெபிக்க கிருபை தாங்க. 6 நாளும் கச்சாடி கண்ணீரால் நினைக்க கிருபை தாங்க.
கண்ணினார் நிரப்ப எங்கள் கண்ணினால் நிரப்ப கிருபை தாங்க ராஜா. எங்களுக்கு ருசி உள்ள வாழ்க்கையை தாங்க, எங்களை சுற்றி சமாதானத்தை தாங்க, எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. தானியத்துக்கு தாங்க, தானிய திராட்சை ரசம் தாங்க ராஜா. எண்ணெயை தாங்க, தேவைகளை சந்திங்க, தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளிடுங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. வெள்ளிய பொண்ணு தாங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.